After months of cold weather, finally Canada summer vandachi. Today we are attending our first backyard barbecue of the season. But this is not just about food. Kids-க்காக வேற level fun காத்துக்கிட்டு இருக்கு. Welcome to DSPV Vlogs. இன்னைக்கு நாங்க எங்க friend பாஸ்கர் வீட்டுக்கு வந்திருக்கோம். பாஸ்கர் முன்னாடி காண்டோல இருந்தாங்க. காண்டோனாலே அவுட்டோர் ஸ்பேஸ் ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கும். இப்போ அவங்க ஒரு வீட்டுக்கு மூவ் பண்ணியிருக்கிறதுனால அவங்க வீட்டில் ஒரு கியூட் லிட்டில் பேக்யார்ட் இருக்கு. ஆக்சுவலி பேக்யார்ட் இருக்கிறது கிட்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு ரொம்ப ஸ்பெஷல். சம்மர் டைம்ல வெளியே வந்து ப்ளே பண்ண, ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ண, ஸ்மால் கேதரிங்ஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பாஸ்கர் ஏற்கனவே பேக்யார்டில் கிட்ஸுக்கு தேவையான டேபிள், குக் பண்ணுறதுக்கான டேபிள், ப்ளே ஏரியாலாம் பக்காவாக செட்டப் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்பிக்யூ டேன்றதை விட கிட்ஸுக்கான ப்ளே டேட்னே சொல்லலாம். விக்டர் ரைட் ஆன் வெஹிக்கிள்லையும் மற்றவங்க வாட்டர் டேபிள் கேம்ஸ்லையும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. Wow, what is that? Shiny jewels, stars. சிக்கன் கிரில் ஆகிற சவுண்டும், ப்ரான்ஸ் குக் ஆகிற ஸ்மெல்லும், I need to try it. கிட்ஸுடைய சிரிப்பு சத்தமும் கேட்கும் பொழுது இந்த பார்பிக்யூடைய ஃபீலிங் வேற லெவலில் இருக்கு. பாரு வந்திருக்கான்னு சொல்லி ஃபுட் ரெடியான ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ ஷெரினும் ஜனனியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ப்ரெஷ்யா, சேயான், லேயா 3 பேர் சேர்ந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. விக்டருக்கு அங்கே விளையாடுற அளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டாக எதுவும் இல்லைன்றதுனால அவருக்காக பவுன்சி கேசல் கொண்டாந்து வச்சாங்க. ஆமாம், அப்புறம் அவருக்கு ரைட் ஆன் காரும் கொண்டாந்து வச்சாங்க. அதில் அவர் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணார். இன்னைக்கு நாங்கள் சம்மர் ஸ்டார்ட் பண்ணதில் நம்ம பேக்யார்டில் தான் பார்பிக்யூ போட்டோம். கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ளே டேட் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவங்க ஜாலியாக விளாட்றாங்கன்ட்டு நாங்கள் ஒரு பக்கம் ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு கதைச்சிக்கிட்டு ரொம்ப சாப்பிட்டு நம்ம டம்மி ஃபுல்லாச்சு, மனசு ரொம்ப ஃபுல்லாகிட்டு ரொம்பவே நாங்கள் ஹாப்பியாக கடைசியாக கேம்பிங்கில் தானே பார்த்தது. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் மீட் பண்ணுறதுல இன்னைக்கு தான் திரும்ப மீட் பண்ணதில் நிறைய கதைச்சோம், நிறைய ஷேர் பண்ணோம், லைக் ஸ்பெண்ட் பண்ணோம் டைம். இன்னும் முடியலை பார்பிக்யூ, இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ண இருக்கு. மாமிஸ் ப்ளே டேட். பசங்க அவங்க ஒரு பக்கம் விளாட்றாங்க, நாங்கள் வந்து ஒரு பக்கம் இங்கே நடந்துக்கிட்டு கதைச்சிக்கிட்டு. எஸ்பெஷலி வீட்டுக்குள்ளே கடந்துட்டு இப்படி வர்றதுங்கிறது ரொம்ப ரிலீஃபான விஷயம். ஆக்சுவலாக வின்டருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்கேயோ போக முடியாது, யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி. அதனால சம்மர் வந்துருச்சா, எப்படா சம்மர் வரும்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். கோ அவுட் சைட். சடனாக பண்ணுற பிளான் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அதில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கவே இருக்காது. அப்படி தான் இன்றைக்கி காலையில் பாஸ்கர்கிட்ட பேசும்போது கேதர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வந்தோம். கிட்ஸுக்கு ஃபன் டே, மாம்ஸுக்கு ரிலாக்ஸிங் டே, பாஸ்கருக்கும் எனக்கும் ஒரு குவாலிட்டி டைம். இந்த vlog பிடிச்சிருந்தா நன்றி, வணக்கம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த பேக்யார்ட் பார்பிக்யூவில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா இன்னைக்கு ஃபுல் மூன் டே. அதையும் இந்த பேக்யார்ட்லேருந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம்.